நீங்க ஒரு இன்ஜினியரா ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டுறீங்களா? அப்ப உங்களுக்கான வீடியோ இதுதாங்க. உங்களோட ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னா நீங்க ஒரு குவாலிட்டியான பில்டிங்க கட்டி கொடுக்குறீங்கன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வரலினாவே ஏதோ ஒரு இடத்துல தவறு நடக்குதுன்னு அர்த்தம். லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா என்னோட கிளைண்ட் ஒருத்தங்க கால் பண்ணாங்க, சார் இப்பதான் வீடு கட்டியிருக்கேன், நீங்க கொஞ்சம் வாங்க ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஒன்னு பண்ணணும் அப்படின்னாரு. அந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு இன்ஜினியர் எனக்கு கால் பண்ணாரு, சார் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். பட் அவர் என்னோட சர்வீஸ் எடுத்துக்கல. அவங்க கடையில கேட்டு ஏதோ ஒரு கரையான் மருந்துன்னு கேட்டு வாங்கிட்டு வந்து என்ன டைல்யூஷன் தெரியல, என்ன ரேஷியோன்னு தெரியல, டெர்மைட் கண்ட்ரோல் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாரு. உங்களுக்கு கண்டிப்பா வீட்ல ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டா, இல்ல சார் வீட்ல ப்ராப்ளம் இல்ல. சரிங்க சார் இதை விட்டுருங்க, ப்ராப்ளம் இருக்க ஏரியாவுக்கு முதல்ல நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஸோ வழக்கமா நம்ம பண்ற டேப்பிங் மெத்தட் தான். டேப்பிங் மெத்தட்ல ஒரு இடத்த செக் பண்ணேன், கண்டிப்பா கரையான் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டேன். பிளாஷ் லைட்டுக்கு உண்டான இடங்கள்லாம் செக் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் அந்த இடத்த ஒரு அன்ஈஸியா ஃபீல் ஆச்சு. ஏணி வச்சு மேல ஏறி அந்த லைட்டை கழட்டுறேன், உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கரையான் அரிச்சிருக்கு. அடுத்தது என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. பார்ட் 2ல சந்திப்போம். ஸ்டே டியூன்ட். பாய்.